So good morning to all. So it's my pleasure to be standing on this stage. See, each and every moment is being recognized by Dr. Kannan Narajan. From the beginning of the start of his academy, he recognized each and everyone, each stepstones, the milestones what he have achieved. It's really a wonderful journey which he has traveled. So he had a passion that he has to create n number of CMAs. So during his working time also, he had this passion in his mind and he developed this journey, and he resigned his job from teaching profession and fully dedicated himself to create n number of CMAs. So that was his motive, and he started with a vision, and now he is having a success stories a lot. See, while looking into the videos and clippings, it shows how he is dedicated with doing this journey. This cannot be forgettable, and each and everyone has to remember him, those who have completed their CMAs. So I think you can give a big kind of applause to him. He is such a dedicated person. See, he always reminds his faculty members as gurus, and his father, his parents. See, for every activity what we have conducted, any program we are conducting, he will bring his gurus and his father to give awards and all those things. See, that is the one where we can see the success. See, if we have in our mind about my parents and our gurus, then there is not at all a failure we cannot face in our life. Their blessings is very, very important to come up in life. So that's type of a person he is. And also one more thing, he told that he started to do the CMA program in Navaratnam College. He approached me. See, just he has approached, and I have communicated this to our management, and they gave the space to do this. Still now, he reminds that he doesn't forgotten everything, and now also in the stage he said that, ma'am, it should be continued. Sure, it will be continued, and we also have a beautiful plan for the coming academic year in our college. I was in an idea of again approaching him, so I will be also I will be discussing with him regarding this. இதில் என்னோட புள்ள இன்னைக்கு இங்கே இன்டர் முடிச்சிருக்கான். உண்மையாகவே இட் இஸ் அ ஃபேமிலி. ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொருத்தரையும் அவர் ஞாபகம் வச்சிருக்காருங்க. அதை நம்ம மறக்கவே முடியாது. ஆசமா எப்படி அவர் சொல்றாரு பாருங்க, இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். உண்மையாகவே அந்த ஃபேமிலி ஃபீலிங் இருந்தது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே படிக்க வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை, அதாவது ஃபீஸ் வாங்குகிறோம் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வேலையாக நினைக்கல. அந்த குழந்தைங்கள ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கிறது, எங்கன்னா அவங்க டீமோட்டிவேட் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா, இப்போ காமிச்சார் பாருங்களேன், அது தம்பி இன்னைக்கு உண்மையாகவே இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண குழந்தைங்களுக்கு நிறைய கை தட்டணும். அவங்க அவ்வளோ நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாடுறாங்க. அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வச்சு அதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மோட்டிவேட்டர்ஸாக கொடுத்துட்ருக்கிறார். அதாவது இந்த சிஎம்ஏ படிச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா, எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் போனாலும் பேரண்ட்ஸ் இன்னைக்கு படிச்சியா டெஸ்ட் எழுதினியானிட்டே இருப்போம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. இப்போ காலேஜ்லேயும் ஓடி கொடுத்துறோம். காலேஜில் என்ன பண்ணுறோம், காலேஜோட அசைன்மெண்ட்ஸை வைக்கணும், மார்க் வாங்கணும், படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைங்களுக்கு உண்மையாகவே என்னவா இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவங்களோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, என்னை விடவே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை கூட அவர் எவ்வளோ ஈஸியாக கொண்டு போகிறார் பாருங்க. சாங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது என்ன, ட்ரிப் அரேஞ்ச், இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க மைண்ட்லேயும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்றது தான். ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு நிமிஷம் கூட சார் யாரையுமே கஷ்டப்பட விடலை, படிக்க வச்சுருக்காரு. இன்றைக்கி நிறைய சிஎம்ஏஸில் ஃபவுண்டேஷன்ஸ் முடிச்சிருக்காங்க. இதில் என்னோடய புள்ள இன்றைக்கி இங்கே இன்டர் முடிச்சிருக்கான். அந்த புள்ள என்ன பண்ணுச்சுன்னா, அதையும் சொல்கிறேன் பாருங்கள், மேம் கண்ணன் சார் சொன்னார் போய் மேமை பார்த்துட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு. அவருக்கு அப்படி ஒன்று சொல்லணுன்றது அவசியமே இல்லை, கண்டிப்பாக இல்லை. எனக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அன்றைக்கி அந்த புள்ள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்.
உடனே நான் சொன்னேன், உன்னோட இது மார்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுறா, நான் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இதுக்கான ஒரு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பண்ணும்போது கண்டிப்பாக அவரோட இதுவும் இருக்கும் அப்படின்றது சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒருத்தர் வந்து அவரோட மைண்டில் எல்லாரையுமே தன்னோட ஃபேமிலின்னு நினச்சி செய்யறதுனால தான் இதுக்கான சக்ஸஸ். ஸோ இட்ஸ் எ கிரேட் டு யூ சார். தேங்க்யூ ஆல்.